அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ஒரு ஃபேக், அர்ச்சனா ஒரு நாடகக்காரின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்லையே, அதை வந்து நிரூபிக்கிற வகையில் இன்றைக்கான ஷோவில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா நடந்துக்கிட்டாங்க. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பயணத்தை பற்றி சொல்கிறாங்க. அதில் தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனிக்கு இவருக்கு ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா, ஒரு சம்பவம், அந்த ஒரு ஸ்மாக் நடந்துச்சு இல்லையா, அதை வந்து ஞாபகப்படுத்தி ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து செய்கிறாங்க. இவங்க ஒரு ஃபேக்கு, இவங்க கேமர்ஸ் எல்லாம் இவங்க வந்து இவ்வளோ தூரம் ஓட்டு வரல, பிரதீப் ஆண்டனி ஓட்ஸை தான் அவங்க வந்து கவர்றாங்க, அவங்களுடைய ஃபேன்ஸ் ஓட்டை தான் கவர்றாங்கிறது வெட்ட வெளிச்சமாகி போச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரகடாக இருந்தார், பேடாக இருந்தார், இதுக்கு முன்னாடி இருந்த போட்டியாளர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு ஸ்மாக் போட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் விசித்ராமா கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது ஒரு கேமு, அது அந்த கேமில் நடந்ததானே, அதை எதுக்கு நீ திருப்பி சொல்கிற அப்படிங்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உதறது, பதில் சொல்ல முடியல. பதில் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பதில் சொல்லவும் முடியல. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்கிறாரு. என்ன டக்குன்னு பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேள்வி பதிலாக கேட்கக்கூடாது, அக்ரியா டிஸ்அக்ரியான்னு மட்டும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த விஷயத்தை வந்து இது பண்ண விடலை. அதான் அந்த மேட்ரு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா விஜயை இந்த செலக்ட் பண்ணுது, இத்தனை பேர் இருக்கான், ஆனால் விஜயை செலக்ட் பண்ணி அந்த இன்சிடெண்ட்டை சொல்லி, ஏன்னா இது வந்து 30 நாளாக பார்த்துட்டு போயிருக்குல்ல, பிரதீப்புக்கு தான் வெளியே ஃபேன்ஸ் இருக்குது, பிரதீப்புக்கும் விஜய்க்கும் வந்து சண்டை போயிட்டு இருக்கு, அதில் ஸ்மாக் போட்டது தவறுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க வெளியே மக்கள். நம்மளும் போய் அதே மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூஸ்ட் கிடைக்கும். பிரதீப் ஃபேன்ஸ் ஊர்பட்ட பேர் இருக்கான், அவன் ஆல்ரெடி நம்மளுக்கு தான் செம்பு தூக்குவான், இந்த விஷயத்தை சொன்னால் நம்மளுக்கு நல்லா செம்பு தூக்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு வேலையை ஒரு ஃபேக்கு வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஒரு ஃபேக்கு. இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சு அதுக்கான ரசிகர்களுக்கு வரணும், ஆனால் அப்படி கிடையாது. அடுத்த ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி அந்த ரசிகர்கள் ஓட்டை வந்து அது வாங்கிக்கணும்னு சொல்லி இப்படி கேவலமாக பண்ணுது. நல்ல வேலைக்கு விசித்ராமாவது அதை கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே இந்த பூமர் இவங்க ஃபேன்ஸ் எல்லாம், அர்ச்சனா ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பரவாத்தியா எங்கள் தலைவி வந்து பார்த்தீங்களா இப்படி கேட்டுருச்சு, பிரதீப் ஆண்டனி நடந்த கொடுமையை டைரெக்டாக வந்து கேட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் உருட்டி இருக்காங்க. பரவாயில்ல, அர்ச்சனா வந்து கரெக்டாக பேசுது, பிரதீப் நடந்த கொடுமையை பற்றி பேசுன்னு. அதான் அது ஒரு கேமு, அந்த கேமில் நடந்தது. பிரதீப் என்ன சொன்னார், அது ஒரு கேமில் நடந்ததுன்னு சொன்னார், அவ்வளோதான். அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக நாடகம் மாட்டியா அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ ஒழுங்காக ஏதாவது ஒரு வேலை பண்ணு, ஒரு டாஸ்கில் ஜெயி, ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதாக பேசு, எதுவுமே இல்லை, ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.